சூப்பராக இந்த மாதிரி வீக்கெண்ட் ரெசிபி இப்படி ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோலோட கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம். இது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துன்னு வரும்போது அவ்வளோ கம நல்ல ஒரு ஸ்மெல்லு. பொட்டேட்டோ பல்லியாக பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, லாங்காக கட் பண்ணி வச்சுட்டு அழிவு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுங்க. கடுகுல இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வெந்தயம், சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு இது மாதிரி பொரியல் எல்லாம் எதுனா செய்யும் போது ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் செய்யும் போது 1 ஸ்பூன் எடுத்து போட்டாலே அதில் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். கறி லீவ்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் சாஃப்ட் வந்து மஞ்சள் தூள் போட்டுங்க. நம்ம பாயில் பண்ணி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் இந்த மசாலாவில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கு ஒரு 1/2 கப் பண்ணி தண்ணி ஊற்றி பொட்டேட்டோக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மசாலாவில் இது நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு கனமான ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாவில் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் ஒரு கடாயில் பொட்டுக்கடலை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் போடுறேன். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோலோட கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம். சீரகம் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட கூட மிக்ஸ் ஆகிறத நான் ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த சூட்லேயே இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம். பக்கத்தில் நம்மளுக்கு பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி விட்டால் ஸ்மாஷ் ஆகிடும். இப்படி ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஓகே, பக்கத்தில் நம்மளுக்கு கல்லையும் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம பொட்டுக்கடலை, சீரகம், பூண்டு ஃப்ரை பண்ணது இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். வாங்க, லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பொட்டேட்டோவில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துன்னு வரும்போது அவ்வளோ கம நல்ல ஒரு ஸ்மெல்லு. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது ஒரு குருமா மாதிரி இருக்கும். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 to 3 minutes பாயில் பண்ணுறதுக்கு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு குருமா மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. மார்னிங்கில் இல்லை பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி ரொம்பவே ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2-3 minutes பாயில் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு நம்ம செஞ்ச பொட்டேட்டோ குருமா நான் இன்னைக்கு பூரியோடு தான் சர்வ் பண்ணுறேன். சூப்பராக இந்த மாதிரி ஒரு பூரி மசாலா பொட்டேட்டோ சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பொட்டேட்டோ மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மசாலா குருமா மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கடலை நம்ம வறுத்துட்டு அதில் பூண்டு, சீரகெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இது டேஸ்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நிறைய பேர் கடலை மாவு மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. கடலை மாவு மிக்ஸ் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.